மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. ரிசல்ட் நமக்கு சாதகமா வருமா வராதாங்கிற பயம் எனக்கு இல்ல. அதுல 100% நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன ஒண்ணு, அந்த லேப்கார மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, மறுபடியும் மக்கார ஆயிடுச்சுன்னு எதையும் சொல்லிடக்கூடாது. அது ஒண்ணுதான் எனக்கு பயம். இன்னைக்கு அப்படி எதுவுமே ஆகாது. என் விரதம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும். எங்க வெட்டடையான் சாமி மல்லிக்கு நல்ல முடிவு கொடுத்துருவாரு. நான் பூ போட்டுலாம் பாத்துட்டேன், எனக்கு பதிலும் வந்துருச்சு. அண்ணே, வாமல்லி வாமல்லி, உனக்கு 100 ஆயுசுமா. உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணே, அந்த லேப் டெக்னீஷியன் வந்துட்டாரா? இல்லம்மா, 2 மணிக்கு மேல எப்ப வேணாலும் வரேன்னு சொல்லிருக்காமா. அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வரட்டும்னு. அவர் ரேணுக்காவே இல்ல, அதுல எனக்கு 100% எந்த சந்தேகமும் இல்ல. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு. என்ன விஷயமா? என்ன நடந்தது? வழக்கமா அந்த சுடர் அவளா எங்கேயும் வெளியே போக மாட்டா. என்னைய இல்ல நிஷாவை கூட்டிட்டு போவா. இன்னைக்கு அவ தனியா வெளியே போனா. எங்க போனா என்ன பண்றான்னு பாக்க போனேன். அதுக்குள்ள யாரோ ஒருத்தன் கிட்ட பேசி முடிச்சிட்டு அவனை அனுப்பி வச்சிட்டா. ஓ, அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சதாமா? என்னோட யூகம் சரியா இருந்தா அவன் அந்த ரகுவாதான் இருக்கும். ஓ, சரி. அவன் முகத்தை நீ பாத்தியா? எப்படி இருந்தான்? அவன் முகத்தை என்னால பாக்க முடியல. நான் போகும்போதே அவன் கார்ல ஏறி கிளம்பிட்டானே. பின்னாடியே விரட்டிட்டு அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலான்னு போனேன். ஆனா வழியில எங்கேயோ மிஸ் ஆயிட்டான். என்னம்மா நீ கையில மொபைல்லாம் வச்சிருக்க? அப்பவே ஒரு போட்டோ எடுக்க வேண்டியதானே? அண்ணே, அவனோட கார் போட்டோ எடுத்திருக்கேன். கார் போட்டோவா? இங்க பாருங்க. ஏ மனோகர், கார் நம்பரை வச்சே கண்டுபிடிக்க முடியாது? கண்டுபிடிக்கலாம். ஆனா உண்மையிலே அவனோட காரா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா வேற யார் காராவது வாங்கிட்டு வந்திருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுல இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் கண்டிப்பா ஃபேக் நம்பர் வச்சிருப்பாங்க. அண்ணே, அப்போ கண்டுபிடிக்க முடியாதா அண்ணே? அது எதுக்குமா? எதுக்கு அவ்வளவு தூரம் போற? இப்பதான் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துரும்ல, அதோட அந்த சுடரோட சாப்டர் முடிய போகுது. அப்புறம் எதுக்கு இந்த கார் நம்பர், பைக் நம்பர் எல்லாம்? சார், இந்த போன் அப்படி. வாசிவா வா வா வா. நீதான் இன்னைக்கு எங்களுக்கு தெய்வமே. அந்த ரிப்போர்ட் கொடு முதல்ல. தம்பி, ரிசல்ட் எங்க கொடுங்க. கடவுளே, நல்ல ரிசல்ட்டா வந்திருக்கணும். இந்த ரிப்போர்ட்டை தான் நாங்க மலை போல நம்பி இருக்கோம். கைவிட்டுறாத கடவுளே, உன்னதான் நம்பி இருக்கோம். ரேணுகாவா வந்திருக்கவ கதிரேசன் பொண்ணு இல்லைன்னு இந்த ரிப்போர்ட்ல வந்திருக்கணும். எங்களால முடிஞ்ச எல்லாம் பண்ணிட்டோம் கடவுளே. இது ஒண்ணுதான் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான வழி. நீதான் கடவுளே எங்களை காப்பாத்தணும். சரியான ரிப்போர்ட் கொடுக்கணும். பாக்கலாமா? என்னது? The alleged father cannot be excluded as the biological father னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? சார், அது உங்களுக்கு புரியாது சார். probability of paternity 99.99% னு போட்டுருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன? The tested male is the biological father of the tested female னு சொல்றாங்க சார். ஐயோ சிவா, நானே ரொம்ப பதட்டத்துல இருக்கேன். நீங்க எது சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு புரியல. எது உண்மைன்னு பட்டுன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, தாங்க முடியல. சிஸ்டர், அந்த ரேணுகா அந்த கதிரேசனுடைய ஒரிஜினல் பொண்ணு. அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு ரிப்போர்ட் சொல்லுது. சிவா, என்ன? சிவா, என்ன சொல்ற சிவா? அது எப்படி அப்படி ஒரு ரிப்போர்ட் வர முடியும்? அவங்க 2 பேரும் அப்பா பொண்ணே இல்ல. அது எங்களுக்கு 200% நல்லா தெரியும். ஏன்னா நீ திடீர்னு வந்து இப்படி சொல்ற? சார், நான் சொல்லல சார், ரிப்போர்ட் சொல்லுது சார். நீங்க என்ன கூட்டிட்டு போய் 2 பேருடைய பிளட் சாம்பிள்ஸ் எடுக்க சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். அதுல 2 பேரை காமிச்சு, ஐ மீன் ரேணுகாவையும் கதிரேசனையும் காமிச்சு, இவங்க 2 பேருடைய பிளட்ட தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். அவங்க 2 பேருடைய ரிப்போர்ட் தான் சார் இது. அவங்க 2 பேரும் பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் டாட்டர். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சிவா, லேப்ல ஏதாவது தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? சிஸ்டர்,
1% கூட அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. இந்த டெஸ்ட உலகத்துல எந்த லேப்ல போய் டெஸ்ட் பண்ணாலும் சரி, இந்த ரிப்போர்ட் தான் வரும். ஏன்னா இது அவ்வளவு கன்ஃபார்மா இருக்கும். அந்த பொண்ணு ரேணுகா கதிரேசனுடைய மக தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சார், நீங்க ஏதோ அப்செட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப கிளம்புறேன். ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். வரேன் சார். என்னம்மா அது இப்படி ஒரு கொடுமையா இருக்கு? இப்படி ஒரு அநியாயத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லம்மா. நான் சொல்லல, விதி மல்லிக்கு எதிராக சதி பண்ணுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையே அவளுக்கு சாதகமா வரும்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம நேத்திக்கடன் ஏதாவது பண்ணாம இருக்கோமா, இல்ல தெய்வ குத்தம் பண்ணிட்டோமான்னு புரியல. நம்ம ஏதாவது கோயிலுக்கு போய் கடவுள் காலில் விழுறத தவிர வேற வழியே இல்லை. என்னால ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்ல இருக்க முடியல. நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கேன். என் விஜய்க்கு என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தையோட கல்யாணம் நடக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்ற மாதிரி நான் இருக்கேனே தவிர மனசுக்குள்ள அழுதுட்டே இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருக்கேன். இந்த ரிப்போர்ட்டை மலை போல நம்பி இருந்தேன். நான் கும்பிட்ட சாமி, நான் ஏத்தின விளக்கு, நான் இருந்த விரதம் எதுவுமே என்னை கைவிடாதுன்னு நான் முழுசா நம்பி இருந்தேன். என்னை கடவுள் கைவிட்டுட்டாரு. மா மல்லி, அழாதம்மா. நீ அழுத அந்த அண்ணனால தாங்க முடியாது. மல்லி, அழுகிறத நிப்பாட்டுமா. எனக்கே கை காலெல்லாம் நடுங்குது. நானும் இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன செய்யறதுன்னு புரியாம நானே பதட்டத்துல இருக்கேன். என்னம்மா ஆளாளுக்கு அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தமா? எல்லாம் போயிடுச்சு. என்ன இனிமே நாம நிரூபிக்க எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. நம்ம என்னென்ன செய்ய முடியும்? கல்யாணத்தை வேடிக்கை பாக்குறத தவிர வேற எந்த வழியும் இல்லையே. என்ன மல்லி, தயவு செய்து அந்த மாதிரிலாம் நீ சொல்லாத. புத்தி இருக்கிறவனுக்கு 1000 வழி இருக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்போம். ஆனா எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா வழியும் தூர்ந்து போச்சுன்னு மட்டும் என் முன்னாடி தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க. நிஷா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு? என்ன விஷயம் நிஷா? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என் அக்கா உங்களுக்கு என்ன மாமா கெடுதல் பண்ணா? சொல்லுங்க, என்ன துரோகம் பண்ணா? அவளை அழிச்சு மண்ணோட மண்ணாவே ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய் நிஷா, என்னடி ஆச்சு? நிஷா, இப்ப என்ன ஆச்சுன்னு அழுதுகிட்டு இருக்க? இந்த மாதிரி நீ அழுது நான் பார்த்ததே இல்லையே. என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும் மாமா? என் அக்காவுக்கு தாலி கட்டி அவளுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை உண்டாக்கி கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். கடைசியில இந்த வீட்ல அவளுக்கு காரியம் தான் நடக்கும் போல. நிஷா, என்ன பேசிட்டு இருக்க நீ? கல்யாணம் நடக்க போற வீட்ல இப்படி எல்லாம் பேசலாமா? பேச வைக்கிறீங்களே மாமா. இப்படி எல்லாம் சித்திரவதை பண்றதுக்கு மொத்தமா விஷத்தை வாங்கி கொடுத்து எங்களை உடனே கொன்றுங்க. ஒரே நாள்ல நாங்க செத்து போயிடுறோம். இப்படி அணு அணுவா கொல்லாதீங்க. நிஷா, அதான் அவன் என்ன விஷயம் கேக்குறான்ல, அத சொல்லாம கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி வந்து அழுதுட்டு இருக்க. இந்த மல்லி என் அக்காவை வாழவே விட மாட்டாளா மாமா? எப்பவுமே என் அக்கா அவமானப்பட்டு தான் வாழணுமா? உங்களை நேசிச்சதுக்கு என் அக்காக்கு இதான் நீங்க கொடுக்கற தண்டனையா? ஒரு மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க. ஏய் நிஷா, நான் என்ன பண்ண? எதுக்கு இப்ப என் பேரை இழுக்கிற? ஏய், நீ என்கிட்ட எதுவும் பேசாத. நீ ஏதாவது பேசுன கோவத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நிஷா, ஏன் இப்படி இவ்ளோ கோவப்படுற? என்ன விஷயம்னு சொல்லு. நிஷா, என்ன விஷயம் நீ சொல்லணும். நீ அவ இஷ்டத்துக்குலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. உனக்கு நல்லாவே தெரியும் மல்லி என்னோட வைஃப். அவளை யாரும் இப்படி பேசுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். மல்லி உங்க வைஃப்னா என் அக்கா யாரு மாமா? யாரோ தெருவுல போறவளா? சொல்லுங்க, தெருவுல போறவளா? பாருங்க இந்த மல்லி என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. என்னது நிஷா? பாருங்க மாமா. என் அக்காவுக்கு DNA டெஸ்ட் எடுத்திருக்கா இந்த மல்லி.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.